வணக்கம் நண்பர்களே. இது வந்து அத்தி மரமா, அத்தி காய் காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இதே பாருங்கள், ஒரு பழம் கூட பழுத்திருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? அத்தி பழம். தோட்டத்துக்கு ஐடியா கொடுக்கும்போது இதை தான் பார்த்து சொன்னால் அத்தி பழம்னு. நல்லா பாருங்கள், எவ்வளோ காய் காய்ச்சிருக்காங்க பாருங்கள். இதே பாருங்கள், அத்திப்பழம் வந்து ரத்தம் அபிவிருத்தி பண்ணுமா. இதோ அந்த கிளையிலையும் காய்ச்சிருக்காங்க பாருங்கள். ரத்த அபிவிருத்திக்கு அத்திப்பழம் நல்லது. இது நம்ம தோட்டத்திலே எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதும்மா, ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பாருங்கள், குருவி கூடு கட்டி வச்சுருக்காங்க, தெரியுதா? சாரிம்மா, இப்படி தாம்மா கையை வச்சேன், 3 முட்டை இருந்து உடஞ்சிடுச்சுமா. ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா. ஐயோ, இது இந்த பாவம் என்ன கஷ்டப்படுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரிம்மா, இதுதான் வந்து அத்தி மரம். இந்த அத்தி மரத்தில் ஒரு ரோஸ் கலர் செம்பருத்தி தோலாம் காய் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு 60 ரூபாந்தம்மா நர்சரியில் வாங்கினேன் இந்த அத்தி மரம். இப்போ இது 4வது முறையாக காய் காய்ச்சிருக்கு. ஆனால் நான் தான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க சாப்பிடவே சாப்பிடாதும்மா. அத்தி மரம் அதான் ரத்த அபிவிருத்தி. இது இல்லாத டேட்ஸு, நமக்கு சத்து வேணும், ஏஜ் ஆகிடுச்சு, உடல் உறுப்பு சத்து வேணும்னா 2 பேரிச்சம்பழம், 2 அக்ரூட்டு, ஒரு 4 பாதாம் இன்னும் போடுவாங்களப்பா. பாதாம், அக்ரூட்டு, பிஸ்தா கொஞ்சம், பம்கின் விதையெல்லாம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சிடணுமா. ஊற வச்சு காலையில் மிக்சியில் ஒரு ஓட்டி நல்லா நைஸாக ஓட்டி அதில் பால் கலந்து குடித்தா நல்லது. நான் அதை வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் சாப்பிடுவேன். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு எனக்கு ரொம்ப நல்லதும்மா. ஏன்னா ஓடுற வயசுலாம் ஓடிட்டேம்மா நான். ஐயோ, இந்த 3 முட்டையை வருஷம் அதாம்மா மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, கடவுள் விட்ட வழி. இந்த பாருங்கள், அது வந்து அத்தி மரம் காட்டிட்டேன். இது எலுமிச்சை மரம் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ இலை ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க பார்த்திங்களா? இவங்க ஒரு 3, தேவ் ஒரு 3. இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வராங்க. அடியே என் தங்கமே, வாங்கடா. இங்கே பாருங்கம்மா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக இலை வராங்க பாருங்கள். இதை வைக்கும்போதே நம்ம வந்து இந்த வேர் வந்து மாட்டு சாணத்தில் படணுமா. அந்த மாதிரி வச்ச கன்று தான் இது. 2 பூ பூத்து 2 பூவும் கிள்ளிட்டோமா. இதுக்கப்புறம் இவங்க பூ பூத்து காய்ச்சாங்கன்னா இவங்க காய்ப்பு. நம்மக்கிட்ட தோட்டத்துலேயே சாத்துக்கொடி மரவில் எலுமிச்சங்கன்று இருந்தாங்கன்னு சாத்துக்கொடி ஒரு கிளையை வெட்டிட்டேன். அதில் இப்போ செமக்காக வச்சுருக்காங்கம்மா. அறுவடையே குலதெய்வத்துக்கு மாலை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது எலுமிச்சங்கன்று 4 பட்டு வரும். ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். வாட்டர் ஆப்பிள் மரம். இங்கே பாருங்கள், இவங்களும் கொழுந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம போஷாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்கள் இளந்துளிர். இங்கே பாருங்கள் எவ்வளோ இளந்துளிர் வராங்க பாருங்கள். போஷாக்கு இவங்களுக்கு பாருங்கள், போஷாக்கு இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் வீக்லி ஒன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கொழுந்தாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இவங்க வந்து 1.5 வருஷமாக இருக்காங்க. பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லைம்மா இவங்க. சரிங்களா? ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போ தான் பூ வச்சுருக்காங்க. 1 தான் வச்சுருக்காங்க பூவு. இதில் எத்தனை பூ இருக்காங்கன்னு தெரியல. இது வெள்ளை சங்கு. ஒரு நல்ல காய் வரட்டும், காஞ்சதும் இதை எடுத்து போட்டலான்னு பார்த்தா இப்போ தாம்மா காய் முத்திருக்காங்க. இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு எவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். கீழே பாருங்கள், வாங்க. இதை பாருங்கள், ட்ராகன் ஃப்ரூட்டு இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு வெள்ளை சங்கு வந்திருக்குமா, அதை அப்புறப்படுத்தணும். இது வந்து ஸ்டார் ஆப்பிள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இவங்க ஆஃப் நிழலில் இருந்தாங்க, எப்படி பூத்துருக்காங்க பாரு. இவங்களை கொண்டாந்து திரும்ப நான் வெயிலில் வச்சுட்டேன். அப்படியே காய்ச்சாங்கன்னாம்மா எப்படி காய்ப்பாங்கங்கிறீங்க பார்த்தீங்களா? பூவை பார்த்தீங்களா? 100 காய் 150 காய் தான் காய்ப்பாங்க. என்னுடைய மருமக பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு இதை நான் வச்சிட்ருக்கேம்மா. அவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இதை புளிச்சக்காய் டேஸ்ட் இருக்கும். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுமா. எலுமிச்சை மரம் தான் சென்னையிலேருந்து நம்ம வீட்டில் இருந்து இந்த வெள்ளை புள்ளியாக வந்தது. நம்ம வீட்டில் கிரீன் நெட்டு நடப்பாவை ஒரு விவசாயி வச்சு இதே ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரம்மில் வச்சு இப்போ இலை எவ்வளோ
பச்சையாக சிகப்பாக வராங்க பாருங்கள். முள்ளெல்லாம் எந்தெந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கம்மா. என்னம்மா இவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குது? ஒரு வேளை எலுமிச்சந்தானா இல்லை வேறு ஏதாவது இல்லைம்மா? இவ்வளோ பெரிய முள்ளாக இருக்குது. இத்தனை மரங்கள் இருக்குமா. இது இல்லாத மாமம், தாய்லாந்து மேங்கோ, சப்போட்டா, கொய்யாப்பழம் ஒரு 10 நாள் ஆகுது கீழே இறக்கி தோட்டத்தில் வச்சுட்டேன். இதெல்லாம் பழமரம் வைக்கிறதுக்கு. இதில் வந்து எலுமிச்சை மரம் எப்படி வைக்கிறது, அத்தி மரம் எப்படி வைக்கிறது, ஸ்டார் ஃப்ரூட் எப்படி வைக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஈவன் கொய்யா கூட போட்டிருக்கேம்மா. கொய்யா, மாங்காய்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பழமரம். இது இல்லாமல் தோட்டத்தில் சாத்துக்கொடி, அரிநெல்லிக்காய், தோப்பு நெல்லிக்காய், கருவேப்பிலை அதெல்லாம் நிறைய இருக்குமா. நம்மக்கிட்ட பழமரமே கிட்டத்தட்ட 10-15 மரத்துக்கு இருக்குது. பழமரம் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தால் நல்லது. மருந்து இல்லாத சாப்பிட்லாம். இந்த சம்மருக்கு மரம் ரொம்ப நல்லது. இது அம்மு தோட்டம் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.